ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற மூணு பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டு பாத்ரூமில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக மெயின்டைன் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு சூப்பரான பாத்ரூம் ஃப்ரெஷ்னர் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் கடைகளில் ஸ்வீட்லாம் வாங்கினோன்னா கிடைக்கும் இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டம்ளரு, சின்ன டம்ளர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு எடுத்திருக்கேங்க. தூள் உப்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கல்லுப்பு வச்சுருந்தீங்கன்னா கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக இதில் நம்ம கம்ஃபோர்ட் சேர்க்க போகிறோம். துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் உப்புக்கு 2 ஸ்பூன் அளவு கம்ஃபோர்ட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த கம்ஃபோர்ட் சேர்க்கறதுனால நம்ம பாத்ரூமில் என்ட்ராகும் போதே நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கம்ஃபோர்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடைசியாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய கிராம்பு இருக்குது பாருங்கள், அதுதான் சேர்க்க போகிறோங்க. கிராம்பில் நான் ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி 5 கிராம்பு எடுத்து இதுக்கு மேலே போட்டு விட்டுருங்க. கிராம்பு சேர்க்கறதுனால நமக்கு இன்னுமே நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம கடைகளில் அதிக காசு கொடுத்து ஓடோனில் அந்த மாதிரி பாத்ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா 10 நாள் 1 மாதத்துக்குள்ளேயே நமக்கு தீந்துரும். அடிக்கடி நம்ம அதிக காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே குறைவான செலவில் நீங்கள் இந்த மாதிரி தேவையான போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு பாத்ரூம்லேயும் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனை மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட மணியும் சேவ் ஆகுங்க. இப்போ அடுத்ததாக இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள், கண்ணாடி கவரை சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது ஒரு கயிறை வச்சு நல்லா டைட்டாக கெட்டி எடுத்து கூட மேலே ஒரு ஊக்க வச்சு ஓட்டை போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணிங்கன்னா கத்தியை நல்லா நெருப்பில் வாட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சுற்றி ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஓப்பன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதோட வாசனை சீக்கிரமாகவே போயிடும். அதனால தான் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நம்ம ஓட்டை போட்டு வைக்கிறோம். இந்த மாதிரி ஓட்டை போட்டு வைக்கிறதுனால இதுக்குள்ளே இருந்து நமக்கு வாசனை அந்த ஓட்டை வெளியே ரிலீஸ் ஆகுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு இதோட வாசனை இருக்குங்க. மினிமம் உங்களுக்கு ஒரு 2 வாரத்துக்கு இதோட வாசனை இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு வாசனை கம்மியாகிற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக கம்ஃபோர்ட் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நல்ல வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டு பாத்ரூமில் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. நீங்கள் எப்போல்லாம் பாத்ரூம் யூஸ் பண்ணுறீங்களோ பாத்ரூம் என்டர் ஆகும் போதே உங்களுக்கு இதில் இருந்து நல்ல ஒரு வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்மளோட மணியும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பில் நம்ம வீட்டு சிங்க்கு வாஷ் பேசின்லலாம் பார்த்தீங்கன்னா எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் நல்ல வாசனையாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பெர்ஃப்யூம் தான். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சென்ட்லாம் வாங்கி வச்சுருப்போம். இதோட ஸ்மெல் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காது. அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பெர்ஃப்யூமை நீங்கள் உங்கள் வீட்டில் பாத்ரூம் சிங்கில் இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுருங்க. அதோட ஸ்மெல் இதில் நல்லா பிடிச்சிக்கும். இந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கில் எந்தவித பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நம்ம சேர்த்த பெர்ஃப்யூமோட ஸ்மெல் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ஸ்மெல் போனதுக்கப்புறமா நீங்கள் அகெயின் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃப்யூமுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எசென்சியல் ஆயில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க.
நம்ம வீட்டு பாத்ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இது போல் கரப்பாம்பூச்சிலாம் நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸு. இது வந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி கலர் கலராகவும் இருக்கும், அல்லது ஒயிட் கலர்லேயும் இருக்கும், வெள்ளை கலர்லேயும் இருக்கும். அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நான் வந்து ஒரு 4 பால் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம வீட்டில் பாத்ரூமில் அந்த கீழே இருக்கிற ஓட்டை வழியாக கரப்பாம்பூச்சி வந்து வெளியே வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஓட்டைக்கு மேலே வந்து நம்ம எடுத்த நாப்தலின் பாலில் ஒன்று சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஃப்ளஷ் டேங்க் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயும் ஒரு பால் வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு அதை வந்து ஃப்ளஷ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதோட வாடை வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாத்ரூம் சைடு வந்து கரப்பாம்பூச்சி வரவே செய்யாது. இப்போ அடுத்ததாக நம்ம வீட்டில் பாத்ரூமில் சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வந்து ஒன்று போட்டு விட போகிறோம். இது போல் நீங்கள் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற ஓட்டைக்கு மேலேயும் நீங்கள் வந்து போட்டு விடலாம். நம்ம வீட்டில் மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணுற செல்ஃப் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பால் போட்டு விடலாம். இது போல் நீங்கள் வந்து போட்டு விடும்போது கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். இது வந்து முக்கியமாக குழந்தைங்க கண்ணிலையும் கையிலையும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பாய்சன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தெரியாத மாதிரி வைங்க. இந்த பாலை வந்து நீங்கள் கையில் எடுத்து அங்கங்கே போட்டு விட்டதுக்கப்புறமா கையை நல்லா சோப் போட்டு கழுவிடுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4th டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் கிளினிக் ப்ளஸ் பேண்டின்னு ஷாம்பு வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஷாம்பு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பாட்டிலை வந்து நம்ம தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுருவோம். இனி வந்து அந்த மாதிரி போடாதீங்க. இதில் நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போகிறோங்க. துணிகளுக்கு நல்ல வாசனைக்காக நம்ம பயன்படுத்துகிற கம்ஃபர்ட் இருக்குது பாருங்கள், அந்த டப்பாவில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. நம்மளோட மணியும் சேவ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் எடுத்திருக்கேங்க. இந்த ஸ்கெட்சை வச்சு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. முன் பக்கத்தில் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு பின் பக்கத்தில் நான் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாட்டிலை சுற்றி நம்ம வந்து வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா முன் பக்கத்தில் இது போல் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது கத்தியை வந்து நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணி எடுத்துட்டு நம்ம வரைஞ்சி எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து இது போல் மெதுவாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுங்க. கத்தியை நல்ல நெருப்பில் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து மேலே ரவுண்டு போட்டு எடுத்திருந்தோம் இல்லையா, அதுலேயுமே கத்தியை நல்லா நெருப்பில் சூடு பண்ணி அதில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சூடான கத்தியை இந்த மாதிரி மேலே வந்து லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ நமக்கு கையிலையும் குத்தாதுங்க. இப்போ அடுத்ததாக நான் வந்து இதில் பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வாட்டர் கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அல்லது பெர்மனன்ட் மார்க்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி தான் சுற்றி நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றியுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஹாலில் வந்து ஆணி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆணியில் வந்து தொங்க விட்டுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஹூக் போட்டு ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி தொங்க விட்டுட்டு அதில் வந்து நம்ம வீட்டு சாவி அல்லது வண்டி சாவி அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொங்க விடலாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குங்க. நம்ம கடைகளில் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். வீட்டில் குப்பையில் தூக்கி போடுற பொருளில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாங்க. அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற டிவி ரிமோட் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வைக்கலாம். டிவி ரிமோட் வைக்கலாம், ஏசி ரிமோட் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது நம்ம வந்து மொபைல் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் சார்ஜ் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முழுசா பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.